நமஸ்காரம். நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம், அதுக்கு வாஸ்து ரீதியாக என்ன மாதிரியான தீர்வுகள், எதெல்லாம் டூஸ் எதெல்லாம் டோன்ட்ஸ், இந்த விஷயத்தை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரகசிய உண்மை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. போன வாரம் நம்ம குழந்தை பேரு பற்றி பார்த்தோம். இந்த வாரம் திருமணத்திற்கான தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதே போல் எந்தெந்த விஷயங்களை நம்ம மாற்றி அமைச்சோம் அப்படின்னா, வாஸ்து ரீதியாகவும் சரி, நம்மளுடைய மன ரீதியாகவும் சரி, இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப எளிதாக செவ்வனே நடந்து முடியும் அப்படின்றத குறித்து பார்ப்போம். திருமணத்திற்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஆணும் சரி பெண்ணும் சரி, மணமகன் மணமகள் இருவருமே மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி தங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். மன ரீதியாக நம்மளுடைய உறவினர்கள் நம்மளை தகுதிப்படுத்திடுவாங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, எஸ்பெஷலி மணமகன் தான், அந்த குடும்ப தலைவன் தான் அந்த குடும்பத்திற்கு உருவாக்கப் போகின்ற அந்த குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை சென்று சம்பாதித்து ஈட்டி கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னி காலகட்டத்தில் ஆண் பெண் இருவரும் வேலை செய்கிறாங்க. ஆனால் குடும்பத்துக்கு அழகு, ஆண்மகனுக்கு அழகு அப்படின்றது உத்தியோகம்தான். அதாவது வேலை தான். அந்த வேலை மூலியமாக அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம், அதை நம்ம ஃபஸ்ட்டு எந்த தங்கு தடையின்றி முதல்ல கொண்டு வந்துடணும். நல்ல வேலை, நிச்சயமாக நல்ல மணமகள், திருமணம் அப்படின்றது நிறைவேறும். அதை தொடர்ந்து குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். வாஸ்து ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருமணம் அப்படின்றதுக்கு வடமேற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வடமேற்கு ஜென்ரலாக ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கொண்டு வருது இந்த வடமேற்கு. அதாவது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம், நார்த் வெஸ்ட் கார்னர்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல எந்த ஒரு கட்டோ இல்லை கோர்ஸோ இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் செப்டிக் டேங்க் வரணும். அது வடமேற்கு மேற்கு சார்ந்து வரக்கூடாது. வடக்கு சார்ந்து வர்றது சால சிறந்தது. அது ரவுண்டாக இருக்கலாம், அதாவது வட்டமாக இருக்கலாம், இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கலாம். அது இடத்தை பொறுத்து நீங்கள் அமைச்சிக்கலாம். இது முக்கியமான விஷயம். அதே போல் அதற்கு நேராக தென்கிழக்கு இந்த கிச்சன் வரக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துல எந்த ஒரு பள்ளமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில வீட்டில் கிணறு அப்படின்றது ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தென்கிழக்கில் அந்த விஷயம் நிச்சயமாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் போரோ செப்டிக் டேங்கோ வரவே கூடாது. இப்போ சிலர் சொல்லக்கூடியது நடுப்பகுதியில் வரலாம், கிழக்கு நடுப்பகுதியில் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக வரக்கூடாது. இந்த 3 விஷயங்கள் வரலாம் அப்படின்னா அது வடகிழக்கு சார்ந்து தான். வடகிழக்கு கிழக்கு இல்லை வடக்கு சார்ந்து இருக்கிறது சால சிறந்தது. தென்கிழக்கில் அது தெற்கு சார்ந்தோ இல்லை கிழக்கு சார்ந்தோ நிச்சயமாக செப்டிக் டேங்க், போரு, பள்ளம், ஈவன் டாய்லெட் பாத்ரூம் கூட வராமல் இருக்கிறது சால சிறந்தது. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிங்க. அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சின்ன வீடாக நீங்கள் அமைக்கும் பொழுது தெற்கு சார்ந்து உங்களுக்கு ரோடு இருக்குது, இல்லை தென்கிழக்கு சார்ந்த ரோடு இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல சிலர் கட் பண்ணி போர்ட்டிகோ அமைச்சு அந்த இடத்துல கார் பார்க்கிங் அப்படின்னு வைப்பாங்க. தயவு செய்து அந்த தவறுகளை செய்யாதீர்கள். இது குறித்து நம்ம தனியாக கார் பார்க்கிங் அப்படின்ற ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் வடக்கும் சரி, அதே போல் மேற்கும் சரி, இந்த 2 இடத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அடுத்ததாக பிரம்மஸ்தானம் பார்க்கணும். பட் வடக்கு குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வடக்கில் எந்த ஒரு கட்டோ அல்லது கோர்ஸோ இல்லாமல் பார்த்துக்கிறது சாலச்சிறந்து. நான் வடமேற்குலையும் சொல்லியிருக்கேன், அதே போல் வடக்குலையும் சொல்கிறேன். அந்த இடத்துலையும் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, வடமேற்கு கோர்ஸ் வருது அப்படின்னா அது வடகிழக்கு வளர்ந்துருக்கும், விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். அந்த விஷயத்த நீங்கள் யாருமே
என்கரேஜோ இல்லை அதை கரெக்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அது தவறு. அதை வந்து நிச்சயமாக சதுரமாகவோ செவ்வகமாகவோ கொண்டு வரது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இது எளிதாக பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. பல இன்னல்கள் தாண்டி தான் பண்ணணும். ஆனால் கல்யாணம் அப்படின்றது நல்ல மணமகன் மகளோடு சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு வடமேற்கு வடகிழக்கு பர்ஃபெக்டாக அமையணும். அதே போல் தென்கிழக்கும் பர்ஃபெக்டாக அமையணும். இந்த விஷயம் இந்த 3 இடத்த நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல பெண், நல்ல மருமகன், நல்ல மருமகள் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைப்பார்கள். இதில் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் செய்யலாம். அதே போல் நீங்கள் ரொம்ப குறிப்பாக திருமணம் அப்படின்றது தள்ளி போகுது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் குடும்ப வழக்கப்படி உங்கள் குலதெய்வத்திற்கு முதல்ல பத்திரிக்கை எழுதுவீங்க எப்பயுமே. அதுதான் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போய் பத்திரிக்கை அடித்து குலதெய்வத்துக்கு வச்சு ஆராதனை பண்ணிட்டு தான் மற்றவர்களுக்கு விநியோகம் பத்திரிகைன்றது ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கல்யாணம் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே திருமணம் தள்ளி போகுது அப்படின்னும்போது நிச்சயமாக அந்த பத்திரிகை எழுதிடுறது ஒரு வெள்ளை பேப்பராக இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் மஞ்சள் தடவி எழுதி ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமையோ சாயங்கால வேளையில் எழுதி குலதெய்வ ஃபோட்டோ முன்னாடி வச்சு நீங்கள் வேண்டுதலை எழுதி வச்சுருங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சூட்சமம். இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளை பேப்பரில் 4 மூலையிலும் மஞ்சளை தடவி நடுவுலையும் மஞ்சளை தடவி அதில் எந்த தேதியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மருமகள் நீங்கள் தேடுறீங்க, உங்களுடைய மகனுக்கு ஒரு நல்ல பெண் அமையணும்னு நீங்கள் தேடுறீங்கன்னா உங்கள் பையன் பேர் ஸ்ரீராமன்னா பொண்ணுடைய பேர் வந்து ஆண்டாள்னு போட்டு இல்லை கோதைன்னு போட்டு இந்த தேதியில் நீங்கள் எழுதுகிற நாள்லேருந்து ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு 3 மாதமோ 4 மாதமோ ஒரு தேதி ஸ்பெசிஃபிக்கான டேட், அதாவது தை மாதம் 16ஆம் தேதி 2026 அப்படின்னு போட்டுங்க. அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டை போட்டு எந்த கல்யாண மண்டபத்தில் பண்ணுறீங்க அப்படின்றத அந்த கல்யாண மண்டபம் பேரோடு போட்டு அழைப்பிதழ் ரெடி பண்ணிடணும், இன்விடேஷனை ரெடி பண்ணிடணும். இதை நீங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபைனல் இன்விடேஷன் கிடையாது. ஒரு வெள்ளை பேப்பரில் எப்படி ஒரு இன்விடேஷன் இருக்குமோ அதே போல் எழுதி மஞ்சள் தடவி வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இது நிச்சயமாக 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் அப்படின்றது உங்கள் பெண்ணுக்காக இருக்கட்டும் உங்கள் பையனுக்காக இருக்கட்டும் நிச்சயமாக நல்ல மருமகள் மணமகன் கிடைத்து இது நிறைவேறிவிடும். இது வந்து ஒரு முதல் ஸ்டெப். அதே போல் எத்தனை பேரை கூப்பிட்றீங்க, அதே அந்த விஷயம் உங்கள் இதில் மன அளவில் கொண்டு வந்துடணும். எந்த இடத்துல கல்யாண மண்டபத்தில் பண்ண போகிறீங்க, யார் சமையல்கார், இந்த விஷயங்கள்லாம் குடும்ப தலைவர்கள் ஒரு மன ரீதியாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு மனதளவில் தயாராகாமலே கல்யாணம் நடக்கிறது தள்ளி போகுது அப்படின்னு ஒரு குறையாக சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன சூட்சமத்தை சொல்கிறேன். பத்திரிகை எழுதி வைங்க, நிச்சயமாக நிறைவேறிவிடும். ஓகே, இதுக்கான கோயில்கள் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்றது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, திருமணத்திற்கு நான் ஏற்கனவே நம்ம சேனல்லே சொல்லியிருக்கேன். பட்டாபுரம் அருகாமையிலே இருக்கக்கூடிய நிமலச்சேரியில் திருமணம்னு உண்டு. சித்துக்காடு அப்படின்ற ஒரு கோயில் உண்டு. அங்கே பெருமாள் கோயிலும் உண்டு, ஈஸ்வரன் கோயிலும் உண்டு. அவசியம் அந்த கோயிலுக்கு போய் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் போய் வேண்டி அங்கே இருக்கிற ஈஸ்வரன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் நீங்கள் வேண்டிட்டு சேவிச்சுட்டு வரீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக திருமணம் அப்படின்றது நிறைவேறும். இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, வடமேற்கு சார்ந்து வெளியில் பாத்ரூம் இருக்குது அப்படின்னா காம்பவுண்டையும் நம்மளுடைய தாய் சவரையும் ஒட்டி கட்டியிருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை தயவு செய்து எடுத்துருங்க. அதை ஒட்டி தொட்டி கட்டி வச்சுருக்கேன் சார், தண்ணி அதில் நிரப்பி வச்சு அது வந்து மாடுகள் வந்து குடிக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் கன்சல்டேஷனில் பார்த்தது அந்த விஷயத்தை அப்புறப்படுத்தின உடனே அவங்களுக்கு குழந்தை பேரும் சரி கல்யாணமும் சரி உடனடியாக நடந்தது. தன்னுடைய பெரிய மகளுக்கு குழந்தை பேரும் தன்னுடைய பையனுக்கு கல்யாண பிராப்தமும் நிறைவேறியது. இது கன்சல்டேஷனில் நேரடியாக சொன்ன அனுபவித்த ஒரு உண்மை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன், வடமேற்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் கூர்ந்து கவனித்து கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அந்த இதில் படிக்கட்டு கீழே பாத்ரூம், அதாவது ரெஸ்ட் ரூம்
கழிப்பறை அப்படின்றது வந்து போடாதீங்க. அது இருந்தாலும் அகற்றி விடுங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னாலே நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கை வாழ்வது மட்டுமின்றி உங்களுடைய தேவைகள், அது குழந்தை பேராகவும் உங்களுடைய திருமணமாகவும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக எளிதாக நடந்தேறும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.